பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது மெதுவான பிரதியுத்தரம், அதாவது மெதுவான சொல், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவர்களையும் அது சாமர்த்தியமாக மாற்றக்கூடியதாய் காணப்படும். ஆனால் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே பார்க்கிற பொழுது, அல்லது அதிகாரிகள் அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழாய் வேலை செய்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிற காரியங்களிலே அவர்கள் மனச்சோர்வு அடைகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தினர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகார திமிர் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினாலே மனுஷர்களை காயப்படுத்துவார்கள், கண்ணீர் வடிக்க வைப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று சொல்லி. ஆனால் வேதம் அதற்கு எதிர்மறையான ஒரு காரியங்களை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி. ஆம், நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக நம்மை காயப்படுத்தின அல்லது காயப்படுத்துகிற, நாம் கடந்து வந்த சூழ்நிலைகள், பாதைகளை திரும்பி பார்க்கிற பொழுது நம் முன்னே நமக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் அல்லது நம்மை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் தோன்றுவது கோபமும் அவர்கள் மேல் ஒரு கசப்பும் எழும்பும். ஆனால் தேவனை நாம் கரம் பிடித்து நடத்துகிறபடினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று இந்த நாளிலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மை விரோதித்த, நமக்கு விரோதமான நபர்களை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய அன்பை அவர்களிடத்திலே பிரகடனப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 15:18 இப்படியாய் சொல்லுகிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று சொல்லி. கோபம் எல்லோருடைய மனுஷருடைய வாழ்விலும் கடந்து வரும். ஆனால் கோபத்திலே நிதானம் அவசியம், நிதானம் அவசியம். அப்பொழுது அந்த கோபம் அது அந்த இடத்துல வேலை செய்யாமல் நம்முடைய சாந்த குணம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையானது கடுஞ்சொற்களாயிராதபடிக்கு மெதுவான பிரதியுத்தரமாக, அதாவது மெதுவான சொல், அன்பு நிறைந்த சொல், ஆறுதல் கொடுக்கக்கூடிய சொல் இப்படியாய் காணப்படும் என்று சொன்னால் அது கடும் கோபத்தை கூட அதை அடக்கி ஆள்வதற்கு நம்முடைய அன்பான வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நாம் நம்முடைய கடினமான வார்த்தைகளை, கடினமான சொற்களை தவிர்த்து விட்டு அன்பான, ஆறுதலான, கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.